பாம்புகனாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். இந்தியாவில் 300க்கும் அதிக வகையான பாம்புங்க இருக்குது. அதில் அதிகமாக இந்த பச்சை பாம்பை போல் ஆபத்து இல்லாதாவே இருக்கும். ஆனாலும் சில வகையான பாம்புங்க ரொம்ப ஆபத்தானது. அந்த பாம்புங்க கடிக்கிறதால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 50,000க்கு அதிகமான கிராமத்து மக்கள் பாம்பு கடியால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. 4 வகையான பாம்புகளால் தான் அதிக உயிர் பலியாகிட்டு இருக்கு. நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை. பாம்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலம் இந்த விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். பொதுவாகவே விஷமுள்ள பாம்புன்னொன்னே தலையை உயர்த்தி நிற்கிற நல்ல பாம்பு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நேரடியாக நரம்புகளை தாக்கக்கூடிய விஷத்தை அதிக அளவு சேர்த்து வச்சிருக்க நல்ல பாம்பு இந்தியாவில் அதிக விஷமுள்ள பாம்புகளில் ஒன்றா இடம் பிடிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல பாம்பு மனுஷங்களை பார்த்து பயப்படுது. மனுஷங்களை நேரடியாக பார்க்கும்போது அது மனுஷங்களை பயமுறுத்த அதனால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுது. தலையை உயர்த்தி படம் எடுக்கும்போது தன்னை பெரிய உருவமாக காட்டிக்குது. நம்மளை தாக்குறது அதோட நோக்கம் இல்லை, என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுது. அப்படியும் பயப்படலைன்னா அது ஒரு பயங்கரமான சூழ்ச்சியை கையாளுது. இதோட கொடிய தாக்குதல் உண்மையில் அதோட தாக்குதல் பாதிப்பில்லாதாவே இருக்கும். இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ மூலம் அதோட தாக்குதலுக்கு பின்னால் இருக்க உண்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல பாம்பு தாக்கும்போது தன்னோட வாயை மூடியே இருக்கும். நம்மளை தாக்குறது அதோட எண்ணம் இல்லைன்னு இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. என்னதான் நல்ல பாம்போட உருவம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அது மனுஷங்களை பார்த்து பயந்து நடுங்கும். அதனால முடிஞ்ச வரை மனுஷங்க கிட்ட இருந்து விலக நினைக்கும். நம்மளால் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சா தானாகவே விலகி போயிடும். நல்ல பாம்புகளுக்கு எலிகள் தான் ரொம்ப பிடிச்சமான உணவு. எலிகள் விவசாய நிலங்களில் அதிகமாக இருக்கிறதால நல்ல பாம்பு அதுகளை தேடி விவசாய நிலங்களுக்கு வருது. எலிகளுக்கும் வயலில் நல்ல உணவு கிடைக்கிறதால அதுங்களும் அங்கேயே தங்கிடுதுங்க. இதனால தான் விவசாய நிலங்களில் அதிகமான பாம்பு கடி ஏற்படுது. பெரும்பாலான கிராமத்து வீடுங்க வயலுக்கு பக்கத்திலே இருக்கும். நல்ல பாம்பு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்றைக்குமே ஆபத்து தான். உணவை தேடி எலிங்க வீட்டுக்கு வருது. அதுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதால நிரந்தரமாக அங்கேயே தங்கிடுதுங்க. எங்கெல்லாம் எலி இருக்கோ அங்கே நல்ல பாம்பு அதை தேடி வரும். உணவு எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே உணவை தேடி பாம்புகளும் வரும். அதோட மோப்ப சக்தியின் மூலம் உணவு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்த தேடி பாம்பு வருது. விஷமுள்ள பாம்பு மனுஷங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஆபத்து நிறைய ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு.
நல்ல பாம்பு மனுஷங்களை பார்த்து பயப்படுறனால அதோட முதல் எண்ணமே ஆபத்தில்லாத இடத்தை தேடி பதுங்கிறது தான். எதிர்பாராத விதமாக மனுஷங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறதால பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நல்ல பாம்புக்கு மனுஷங்க கை அதுங்க கிட்ட நெருங்க நெருங்க ஒரு அபாய எச்சரிக்கையாக மாறுது. மனுஷங்களுக்கு அங்கே பாம்பு இருக்கிறதே தெரியாது. பொதுவாக வீட்டுக்குள்ளே நடக்கிற பாம்பு கடிகளுக்கெல்லாம் காரணம் எலி உணவை தேடி வீட்டுக்கு வருது, அந்த எலியை தேடி பாம்பும் வருது. மனுஷங்க அதிகமாக இருக்கிற பகுதிகளில் நல்ல பாம்பால் ஏற்படுற ஆபத்தை தடுக்க மக்கள் எலிகளை கட்டுப்படுத்தி அவங்கவுங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும். இந்தியாவில் உள்ள 4 கொடிய பாம்புகளில் உருவத்தில் மிக சிறியது சுருட்டை தான். என்னதான் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் இதோட விஷம் ரொம்ப கொடுமையானது. இந்த பாம்பை இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் போனால் அது மின்னல் வேகத்தில் தாக்கும். திறந்த வெளியிலையும் காஞ்ச இடங்கள்லையும் சுருட்டை அதிகமாக பார்க்கலாம். அங்கே சின்ன பூச்சிகளையும் எலிகளையும் தேடி போகும். சுருட்டை பயப்படும் போது ஜிலேபி மாதிரி சுருண்டுடும். அதோட உடம்ப ஒன்னோட ஒன்று உரசி அப்படின்னு ஒரு சத்தம் எழுப்பும். உருவத்தில் சின்னதாக இருக்கிறதால புல்லுக்கும் இலைகளுக்கும் உள்ள ஒளிஞ்சிக்கும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால மக்கள் அதை குறைச்சி மதிப்பிடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான பாம்பு. சுருட்டை அதிகமாக இருக்கிற இடத்துல சின்ன பசங்க விளையாடுறது ஆபத்தானது. நீங்கள் விளையாடுற இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் பாம்புங்கிட்ட இருந்து கவனமாக இருங்க. ராத்திரியில் வெளியே போகும்போது கண்டிப்பாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க. கட்டுவிரியன் தனிமையை விரும்புகிற பாம்பு. அது இரவுல மட்டும்தான் வேட்டையாட வெளியே வரும். மற்ற பாம்பு போல பயமுறுத்துகிற உருவம் இல்லாட்டியும் இதோட விஷம் மற்ற இந்திய பாம்புகளோட விஷத்தை விட வீரியமானது. கட்டுவிரியன் உடம்புல வெள்ளையா மெல்லிய கோடுகள் இருக்கும். சில பாம்புங்க பார்க்கறதுக்கு இதே மாதிரி இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. மக்கள் இருட்டில் டார்ச் லைட் இல்லாமல் நடக்கும்போது தெரியாதனமா கட்டுவிரியனை மிதிச்சிடுறாங்க. பல அறிக்கைகளின்படி மர்மமான சூழ்நிலையில் இந்த பாம்பு கடிக்கிறதால மனுஷங்க உயிரிழப்பு ஏற்படுது.
இது இரவுல உணவு தேடி போகும்போது சில நேரத்துல தரையில தூங்கிட்டு இருக்க மனுஷங்க பக்கத்துல போயிடுது. எதிர்பாராத விதமா தூங்கிட்டு இருக்கவங்களும் பாம்பு பக்கத்துல இருக்கிறது தெரியாம உருண்டு படுத்துடுறாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது பாம்பு மனுஷங்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. மற்ற பாம்பு கடியோட பார்க்கும்போது கட்டுவிரியன் கடிய மனுஷங்களால உணர முடியாது. அது கடிச்சது தெரியாமலே நிறைய பேர் தூக்கத்திலேயே இறந்திருக்காங்க. இந்த விபத்துல இருந்து தப்பிக்க நம்ம தரையில தூங்கும்போது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கிக்கிறது நல்லது. இது மூலமா நமக்கு தெரியாம நடக்கிற கட்டுவிரியன் கடியில இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். இந்தியாவில் இருக்க கொடிய பாம்புகளில் கண்ணாடி விரியனும் ஒன்று. அதோட பெரிய உருவமும் கூர்மையான பல்லும் கொடிய விஷமும் அதை ஒரு பயங்கரமான பாம்பா சித்தரிக்குது. இந்தியாவில் நடக்கிற அதிகமான பாம்பு கடி இறப்புக்கு இதுவே காரணம். கண்ணாடி விரியனை மனுஷங்க சில நேரத்தில் மலைப்பாம்புன்னு நினச்சி கையில் எடுக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. கண்ணாடி விரியனோட முதுகு பகுதியில் உள்ள சங்கிலி போன்ற அமைப்பை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். விரியன் பாம்பு எல்லாமே உணவுக்காக காத்திருக்கும், உணவு தேடி போகாது. கொஞ்சம் கூட அசைவில்லாம காத்திருந்து அது பக்கத்தில் வர்ற இரைய மின்னல் வேகத்தில் தாக்கக்கூடியது. உதிர்ந்திருக்கிற இலையில மறைஞ்சிருக்க கண்ணாடி விரியன் பாம்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பத்திரமா இருக்க இலைகள் உதிர்ந்திருக்கிற பகுதிகளில் நடக்காம இருக்கிறது நல்லது. நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம நடக்கிற பாதையும் சுத்தமாக வச்சிருக்கிறது மூலம் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். கண்ணாடி விரியன் இரவில் அதிகமாக சுற்றி திரிகிறதால இருட்டில் நடக்கிற மக்களுக்கு இது ஆபத்தாக முடியும். என்னதான் மக்களுக்கு பழக்கப்பட்ட இடமா இருந்தாலும் இரவில் டார்ச் லைட் இல்லாமல் போகிறது தற்கொலைக்கு சமம். மக்கள் தெரியாம அதை மிதிக்கிறதால இரவுல இந்த பாம்பு கடி அதிகமா ஏற்படும். கண்ணாடி விரியன் அதிகமா இருக்கிற பகுதிகளில் வாழ்ற மக்கள் இரவுல வெளியே போறப்போ டார்ச் லைட் எடுத்துட்டு போறது பாதுகாப்பானது. இந்தியாவில் நம்ம பாம்புக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீட்டு பகுதிகளில் எலி இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்பவுமே இரவில் வெளியே போகும்போது டார்ச் லைட் இல்லாமல் போகாதீங்க.
இப்போ நீங்கள் பாம்பு கடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிற வழியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக பாம்பு கடிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆன்டிவெனம் போட்டுக்கோங்க.